ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருளில் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் மூலியமாகவே ஆர்டர் பண்ணலாம். எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கு நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம். அது ஒரு வாட்ஸ்அப் லிங்க் தான். அதை கிளிக் பண்ணிங்கனாலே ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட், அதோட ப்ரைஸ், இமேஜ், பொருள் இருக்க வீடியோ நம்பர்லாம் வரும். அதன் மூலியமாகவே மற்ற பொருளும் வாங்கிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பூஜை பிளேட்டு தான். இந்த பூஜை பிளேட்டு எங்கள் படி சில பொருட்கள்லாம் தொடர்ச்சியாக கேட்குறதுனால அதே திரும்ப போட்டுட்ருக்கோம். இது செட்டிநாடு இதில் உள்ள பிளேட்டு நல்ல கனமாக அழுத்தமாக இருக்கும். வரும் மடக்கி விட்டு கம்பி கொடுத்து மடக்கி விட்டுருப்பாங்க. சைஸ் 8 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. அகலம் வந்து 8 இன்ச்சு, நல்ல கனமாக உள்ளது. 1600 1600 விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது வெங்கலத்தில் உள்ள ஒரு படி தான். நல்ல கனமான படி. அந்த காலத்தில் உள்ள உருக்குலேயே உள்ள வெங்கலத்தில் உள்ள படி. நல்லா 3 இடத்துலையும் டிசைன் மாதிரி இருக்குது. அடியில அந்த அந்த ரொம்ப வருஷத்துக்கு உள்ளது அப்படிங்கிறது நல்லா பார்த்தாலே தெரியும். உருக்கில் செஞ்சது. சைஸ் வந்து 4.5 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு, 1500 விலை கொடுக்குறேங்க. லேசாக தட்டினாலே அந்த அதிர்வு வரும். நல்ல வித்தியாசமான படி. பார்த்தோம்னாலே நமக்கு அது தொட்டு தூக்கி பார்த்தோம்னாலே அந்த காலத்து படிங்கிறது தெரியும். அடுத்தா பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு புட்டு பாத்திரம் தான். தட்டு இட்லி மாதிரி ஊற்றுறதோ இல்லை புட்டு அவிக்கிறதோ அந்த மாதிரி இதுகளுக்கு வச்சுக்கலாம். நல்ல சின்ன சைஸ் இது கிடைக்கிறதே இல்லை. பட் இந்த மாதிரி நம்ம போடுறது நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்குறதுனால நம்ம சொல்லி வச்சு இந்த மாதிரி பார்த்து கேட்டு வாங்கிட்டு வந்து போட்டுட்ருக்கேன். நல்ல கண்டிஷனில் உள்ளது. அடி பீஸில் நம்ம தனியாக நம்ம ஒரு சின்னதாக எதுவும் கூட்டு வைக்க அந்த மாதிரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி பாத்திரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து 6.5 இன்ச்சு ஹைட்டு, டோட்டல் ஹைட்டு. குண்டா மட்டும் தனியாக பார்த்தோம்னா 4 இன்ச்சுக்கு 7 இன்ச்சு வருங்க. இந்த இது வந்து புட்டு பாத்திரம் வந்து 2800 விலை கொடுக்குறேங்க. இதெல்லாம் ரொம்ப கிடைக்கிறதே இல்லை. நம்ம ரிப்பீட்டடாக கேட்குறதுனால நம்ம அதை பார்த்து வாங்கிட்டுருக்கோம். அடுத்த பார்க்குறது ஒரு கருங்காலி மரத்தில் உள்ள ஒரு படி. நல்ல கண்டிஷனில், சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. சில நேரம் மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அருமையான கண்டிஷனில் இருக்குது. அந்த காலத்து எழுத்து தெரியும். இன்றைக்கெலாம் கருங்காலி மரம் கிடைக்கிறதே டிமாண்ட். அதில் இவ்வளோ பெரிய அகலமான ஒரு மரம் எடுத்து இவ்வளோ அழகாக குடஞ்சி ஒரு படி செஞ்சு இன்றைக்கி அதை வந்து இன்றைக்கெலாம் செஞ்சால் எங்கேயோ போயிடும். நம்ம அந்த காலத்தில் செஞ்சதுனால அந்த இதில் நம்ம பார்த்து வாங்கி விற்கிறோம். இது 2200 விலை கொடுக்குறேங்க. 2200. 5 இன்ச்சுக்கு 3.5 இன்ச்சு சைஸ் உடையது இந்த படி. அடுத்ததாக பார்க்குறது இரும்பில் இருக்கக்கூடிய ஒரு உரல் உலக்கை தான். இதுவும் நம்ம எந்த பொருளும் நம்ம போட்டுட்டு திரும்ப கேட்குறதுனால கேட்கும்போது அதே மாதிரி வாங்கிட்டு வந்து போடுறோம். இது கொஞ்சம் சின்ன சைஸ் இது இருக்கக்கூடிய ஒரு உரல் தான். 3 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு இருக்கக்கூடியது இது. இது வந்து உலக்கை வந்து 6 இன்ச்சு இருக்கக்கூடியது. 1900 விலை கொடுக்குறேன். 1900. அடுத்த பார்க்குறது ஒரு அடுக்கு சட்டிங்க. பித்தளையில் இருக்கக்கூடிய அடுக்கு சட்டி அவ்வளோ ஸ்மூத்தாக கை வச்சு இது பண்ணோம்னாலே அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். எந்த இடத்துலையும் ஒரு கூரா இல்லாமல் நம்ம கை வச்சு விளக்கக்குள்ள அவ்வளோ ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். 5 பீஸ் இருக்கக்கூடிய ஒரு அடுக்கு. வெயிட் மட்டுமே எந்த அடுக்கெல்லாம் சின்ன அடுக்கில் சில நேரம் தான் நமக்கு வந்து நம்ம ஹெவி வெயிட் இருக்கும். நல்ல ஹெவி வெயிட், அதாவது 2.25 கிலோ வெயிட் இருக்கக்கூடியது. நல்ல கண்டிஷனில் உள்ளது. அப்படியே நான் போட்டிருக்கேன். வாஷ் பண்ணினோம்னா இன்னும் நல்ல பளபளன்னு இருக்கும். இது வந்து கிலோ 1600. இந்த மினி செட்டுலாம் கிலோக்கெலாம் கிடைக்கவே கிடைக்காது. எல்லாம் பீஸ் ரேட்டு. இன்றைக்கி ஒரு ஆஃபர் மாதிரி நான் கொடுக்குறேங்க. கிலோ 1600. இந்த 5 பீஸும் 4400 விலை கொடுக்குறேன். சைஸ் பெருசு வந்து 5.5 இன்ச்சுக்கு 7 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. ஒரு 2 லிட்டர் பிடிக்கக்கூடியது. சின்னது வந்து 4 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு 3/4 லிட்டர் பிடிக்கக்கூடியது. இது அப்படியே ஒரு கையால் தூக்க முடியல, அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. நல்ல கண்டிஷனில் உள்ளது. இது 4400. ரேட்டு எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர் தான். தொடர்ச்சியாக வாங்குறவங்களுக்கு தெரியும். புதுசாக வாங்குறதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி பால் தூக்கும், எண்ணெய் தூக்கும், இதையும் தொடர்ச்சியாக கேட்குறதுனால திரும்ப போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி போட்டிருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமான, அந்த மூடியில் வித்தியாசமான பேட்டர்ன் உள்ளது. சைஸ் வந்து ஒன்று வந்து இந்த மூடி வந்து யூஸ்வலாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இது நல்லா வளையமாக இருக்கக்கூடியதில் ஒரே மாதிரி 2 பீஸ் கிடைக்கும். அப்படியே செட்டாக போட்டிருக்கேன். ப்ளஸ் இது இன்றைக்கி ஆஃபர்லேயும் போட்டிருக்கேன். நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஆஃபரில் போடுறோம். ஆஃபரில் போடும்போது எல்லா பொருளையும் அந்த மாதிரி போட முடியாது. நம்ம என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பெனிஃபிஷியலாக வாங்கும்போது அதை நம்ம குறைச்சி ரேட்டு கொடுத்து நம்ம விற்க முடியும். அந்த மாதிரி தான் நம்ம ஆஃபரில் போடுறது. இது வந்து உங்களுக்கு 2 தூக்கம் வந்து உங்களுக்கு 4400 விலை கொடுக்குறேங்க. ஒன்று வந்து 9.5 இன்ச்சு சைஸு, இன்னொன்று வந்து 7 இன்ச்சு சைஸ் உடையது. அடுத்ததாக பார்க்குறது ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான். 3 கண்டெய்னரு. ஃபஸ்ட் சின்னது ஒரு 4 இன்ச்சு, அடுத்ததும் 4 இன்ச்சு, கொஞ்சம் அகலம் பெருசாக இருக்கும். 3வது இது வந்து 5.5 இன்ச்சு இருக்கக்கூடியது. 3ஐயும் செட்டாக தான் அப்படியே விலை கொடுக்குறேன். இதெல்லாம் சூப்பர் கண்டிஷனில் இருக்கக்கூடியது. இந்த கண்டிஷன்லலாம் கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் வெள்ளிய பூச்செல்லாம் அவ்வளோ எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி பூசினது. அவ்வளோ ஒரு நேற்று பூசினது மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு கண்டிஷன் சூப்பராக இருக்கும். நல்லா எது வேணாலும் கொட்டி வச்சுக்க, எதுக்கு சமையல் பர்பஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஈயம் பூசி இருக்கிறதுனால நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் இது 3ஐயும் அப்படியே செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன். 3ஐயும் சேர்த்து 3900 விலை கொடுக்குறேன். 3900. நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் கண்டெய்னர்.
அடுத்தா பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் தான். நம்ம இது டைனிங் டேபிள் எதுவும் எடுத்து வைக்க, சப்பாத்தி பாக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இல்லைனா எதுவும் எடுத்து வைக்க சர்விங் பர்பஸ்க்கு வச்சுக்கக்கூடிய ஒரு மங்கு பாத்திரம். நல்ல ஒரு இடத்துல கூட எந்த இது டேமேஜும் இல்லாமல் கிளியராக இருக்கக்கூடியது, நல்ல கண்டிஷனில் உள்ளது. அதே மாதிரி இந்த ஹேண்டெல்லாம் நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு மங்கு. சைஸ் வந்து 4 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியதுங்க. 1900 1900ன்னு விலை கொடுக்குறேங்க. எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர். அடுத்தா பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தண்ணி தவளை தான். தண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு தவளை. இதுவும் ரொம்ப பழங்காலத்து தவளை, இப்போ உள்ளது கிடையாது. பொட்டடிச்சே செஞ்சுருப்பாங்க. இது கரெக்டாக பொருந்துகிற மாதிரி மூடியிலலாம் யூஸ்வலாக வெளிப்பக்கம் ஈயம் இல்லாமல் உள்பக்கம் ஈயத்தோடு எவ்வளோ அழகாக அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்க பாருங்கள். உள்ள ஏன்னா சமையல் பர்பஸ்க்கும் இந்த மாதிரி தவளைகள் வச்சு பொங்கல் அந்த காலத்தில் இவ்வளோ பெரிய தவளையிலலாம் பொங்கலே வச்சுருக்காங்க. பட் இன்றைக்கெல்லாம் கூட்டு குடும்பம் அப்படிங்கிறதுக்கு இல்லை. இப்போ நம்ம தண்ணி தவளையாக யூஸ் பண்ணிக்கலாம். அடியில் பார்த்தோம்னா அழகாக அந்த மெழுகோடையே இருக்கக்கூடியது. இதெல்லாம் வந்து 100 வருஷம் பழமையானது. இந்த இடத்துல எல்லாம் பார்த்தா பொட்டடிச்சே செஞ்சுருப்பாங்க. அதுக்கான அடையாளம் தெரியும். வரிசையாக வரியாக அந்த பொட்டடிச்சிருக்கு. அதை வச்சு தான் நம்ம அதோட வருஷத்தை சொல்கிறோமே ஒழிய எந்த ஒரு பித்தளை பாத்திரத்துக்கும் வருஷத்தை வந்து அவங்கவுங்களா கணிச்சு சொல்ல முடியாது. அந்த பேட்டர்னை வச்சு வருஷம் 2-3 தலைமுறைக்கு முந்தினது அப்படிங்கும்போது அதை வச்சு சொல்கிறது தான். நல்லா கனமாக திக்காக இருக்கக்கூடிய ஒரு தவளை, தண்ணி தவளை. வெயிட்டே வந்து உங்களுக்கு நல்லா 2.5 கிலோவுக்கு மேலே வரும். உங்களுக்கு இது வந்து 4900 4900ன்னு விலை கொடுக்குறேங்க. அதை மூடியோடு சேர்த்து 4900 விலை கொடுக்குறேன். நல்ல கண்டிஷனில் உள்ளது. நம்ம மேலே ஒரு டம்ளர் போட்டு வச்சுட்டு கிச்சன்லேயே தண்ணி எடுத்து வச்சுக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். 11 இன்ச்சு சைஸ் அது. மூடி வாயு அகலம் வந்து 7 இன்ச்சு அது. அடுத்ததாக பார்க்குறது தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காய்கறி பெட்டி தான். இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு காய்கறி பெட்டி. முழுக்க தேக்கு மரம் அந்த காலத்தில் உள்ளது. காய்கறி பெட்டி தொடர்ச்சியாக நமக்கு விருப்பப்பட்டு கேட்குறீங்க. பட் எந்த அளவுக்கு கிடைக்குதோ அதை அப்பப்போ நம்ம போட்டுட்ருக்கோம். இது வந்து சைஸ் வந்து நல்ல பெரிய சைஸ் தான். இல்லை அது உள்ளே வந்து இந்த இடத்துல 2 பலகையா அது பெரிய பலகை ஒன்று, சின்ன பலகை ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதில் எப்படி இருக்கோ அப்படியே தான் வரும். இந்தளவு கண்டிஷன்லலாம் இங்கே கிடைக்க மாட்டேங்குது. நம்ம ரொம்ப சொல்லி வச்சு தேடி பார்த்து தான் வாங்கிட்டு வரோம். ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முந்தையதுங்கும் போது எங்கேயாவது மோஸ்ட்லி யூஸ் பண்ணிவிடுவாங்க. யூஸ் பண்ணாமல் இருக்கிற பொருள் தான் நமக்கு இந்த மாதிரி விற்பனைக்கு வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். 4 சைடுமே அழகாக பாதம் வச்சது. இது வந்து அடி உங்களுக்கு இந்த கீழே தெரியுது பாருங்கள். இந்த மேலே இருக்க ஒரு பலகை, கீழே பெரிய பலகை ஒன்று, சின்ன பலகை ஒன்று போட்டிருக்காங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இருந்தாலும் சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். சைஸ் வந்து 1.25 இன்ச்சு 1.25 அடிக்கு 5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 3800 3800ன்னு விலை கொடுக்குறேங்க. இன்க்ளூடிங் கொரியர் தான். இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.